சார் வேற ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில இம்போர்ட்டர்ஸ் ஆர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் அல்லது இபிசிஜி லைசன்ஸு அவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸுக்கு வாங்கிப்பாங்க. அப்போ அவங்களுடைய எக்ஸ்போர்ட் ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை தாண்டித்துனா டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அவங்களுக்கு 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அவங்களுடைய எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு. சப்போஸ் எக்ஸ்போர்ட் அவ்வளோ இல்லை அப்படின்ற போது ஜிஎஸ்டி டேர்ன் ஓவர் பாஸ்ட் பீரியட்ஸை வச்சு உங்களுக்கு சில சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை யாரு கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சில் தான் கொடுக்க முடியும். இந்த கவுன்சில்ஸ் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, லைசன்ஸை வாங்கின உடனேயே நீங்க கன்சர்ன்டு கஸ்டம்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன்ல இந்த லைசன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணும்போது பாண்டு கேட்பாங்க, பாண்டு வித் பேங்க் கேரண்டியும் கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் ஹோல்டர் இல்லாதவங்க பேங்க் கேரண்டி கொடுக்குற மாதிரி வரும். அப்போ இந்த கவுன்சில்ஸ் உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி டேர்ன் ஓவரோ இல்லை பாஸ்ட் எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ் டேர்ன் ஓவரோ அதுக்கு ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. அந்த கிரைட்டீரியா நீங்க ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுடைய லைசன்ஸ் வித்தவுட் பேங்க் கேரண்டி ரெஜிஸ்டர் ஆயிடும். சார் ஆர்சிஎம்சியில் வேற ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? சார் எக்ஸ்போர்ட்டர்ஸ் நார்மலாக அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீம்லேயும் இபிசிஜி ஸ்கீம் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கேபிட்டல் குட் ஸ்கீம்லேயும் லைசன்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஃபெசிலிட்டி அவைல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த லைசன்ஸ் இஷ்யூ பண்ண உடனே பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷன் அவங்களுடைய கஸ்டம்ஸ் ஜோனில் லைசன்ஸை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். லைசன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணும்போது பாண்டு வித் பேங்க் கேரண்டி இதை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டராக இருந்தால், ட்ரேடராக இருந்தால் 100% பேங்க் கேரண்டி. ஸோ ஒரு மேனுஃபேக்சரர் எக்ஸ்போர்ட்டர் இந்த கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தால் அவங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு எஃப்ஓபி டேர்ன் ஓவர் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில் இருந்ததுன்னா அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணால் பேங்க் கேரண்டி இல்லாமல் லைசன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட்ஸ் டேர்ன் ஓவர் இல்லை அப்படின்னா ஜிஎஸ்டியில் டேர்ன் ஓவர் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில் இருந்தால் அதுக்கு உண்டான ப்ரூஃபை நீங்கள் அந்த கவுன்சிலில் கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கு ஒரு டேர்ன் ஓவர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் பேங்க் கேரண்டி இல்லாமல் இந்த லைசன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணலாம். டிஜிஎஃப்டிலேயே ஸ்டேட்டஸ் ஹோல்டர் சர்டிஃபிகேட் ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்க. அது எஃப்ஓபி டேர்ன் ஓவர் ஃபார் தி ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்ஸ். அந்த கிரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணால் ஸ்டேட்டஸ் 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார்னு. சார் ஆர்சிஎம்சி அப்ளை பண்ண பிறகு கிடைக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் சார்? குறைஞ்சபட்சம் ஒரு 7 ஒர்க்கிங் டே ஆகும் சார். இது டிபெண்ட்ஸ் ஆன் தி அவைலபிலிட்டி ஆஃப் சைட்டு. போர்ட்டல் கரெக்டாக ஒர்க் பண்ணணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாக்க ஒரு 7 ஒர்க்கிங் டே உள்ள உங்களுக்கு ஆர்சிஎம்சி சர்டிஃபிகேட்டு இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்.